ஹாய் கேமி. ஹாய், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நான் சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லாரும் அமேசிங். ஸோ வெளியே வந்த பேர் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? ஆக்சுவலி அன்எக்ஸ்பெக்டட். நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் வெளில வந்தப்போ, லைக் ரொம்ப ஃபீல் ஆச்சு. ஆனால் நான் வெளில வந்தோடனே நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம், எவ்வளோ டாக்ஸிக்கான என்வாயர்மெண்ட்டாக இருந்தாலும் எப்படி இவ்வளோ பாசிட்டிவாக வெளில வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய லவ் கொடுத்தாங்க. எனக்கு என் வாழ்க்கையில் எனக்கு பிடிச்ச விஷயம் லவ் தான். எங்கே நமக்கு நம்ம தேடுற இடத்துல கிடைக்கலனாலும் நமக்கு இவ்வளோ லவ் இங்கேருந்து கிடைச்சிருக்கு. எனக்கு இதுவே என்னோட லைஃப் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு. ஸோ இங்கேயும் நிறைய ஆட்டின்கள் பறந்துக்கிட்டு இருக்கு சைடில். ஸோ நீங்கள் வெளில வந்த உடனே ஃபஸ்ட்டு பண்ண விஷயம் என்ன? நான் வெளியில வந்த உடனே ஃபர்ஸ்ட் பண்ண விஷயம் என்னோட குட்டி ஃபேமிலியை பார்த்தது. தட் இஸ் என் நாய்க்குட்டி, என் கார்டியன், அவங்க ஒய்ஃப், என் பேபிஸ். அவங்க பேபிஸ் என் உயிர், இன்பா வெண்பான்னு சொல்லிட்டு வெளியில வந்தோடனே அவங்கள பார்த்தேன், ஓடி போய் கட்டி பிடிச்சேன். நான் ஆக்சுவலி அவங்ககிட்ட போய் அழுகணும்னு இருந்தேன். ஆனா வினோத், உத்ரா, இன்பா வெண்பா பார்த்தோடனே அழுக காணாம போய் சிரிக்க ஆரம்பிச்சேன். நான் அழுகவே இல்லை. ஆனா இங்கேருந்து தனியா அவங்க வீட்டுக்கு போற வரைக்கும் நான் அழுதுட்டே போனேன். அங்க போய் இன்னும் அழுவேன்னு நினைச்சா இல்ல, எனக்கு வித்தியாசமா இருந்தது. அது என் நாய்க்குட்டி, என் செல்லக்குட்டி. ஸோ பிக் பாஸ் ஹவுஸில் அந்த ஃபர்ஸ்ட் டே எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு படப்படன்னு இருந்துச்சு. ஏன்னா என்னதான் இருந்தாலும் எல்லாரும் வெளிலேருந்து சொல்லுவாங்க இல்லையா, அவங்க ஃபோன் இருக்காது, யார்ட்டையும் பேச முடியாது, நீ தனியா இருப்ப. எனக்கு ஃபோன் எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, நான் ஒரு நாள் எக்ஸைட்டிங்கா இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட உள்ள போனேன். பிகாஸ் இது வந்து நார்மலா தங்கிட்டு எவ்வளோ நாள் வந்துட்டு எதுவுமே இல்லாமல் இருக்கிறது இடம் கிடையாது. ஒரு நாள் ஒரு டாஸ்க் இருக்கும், டிஃப்ரெண்ட் பீப்புள் இருப்பாங்க, ஒருத்தர் ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஸோ எல்லாரையும் தெரிஞ்சுக்கணும், யார் யார் இருக்காங்க, வீடு எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் என்ன கிச்சன் எப்படி இருக்காங்க, சாப்பாடுலாம் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றலாம் எப்படி பார்த்து ஒரு நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டே. ரம்யா, சுபிக்ஷாலாம் உள்ளே இருக்காங்க, நீங்கள் வெளியில் இருக்கீங்க, எப்படி நினைக்கிறீங்க? ஆக்சுவலி நான் ரொம்ப ஃபீல் பண்ணது ரம்யா, சுபிக்ஷா, அரோரா. எனக்கு தெரிஞ்சு நான் அவங்கள விட கொஞ்சம் நல்லாவே நான் ஆடினேன்னு ஒரு ஃபீல் இருக்கு. பிகாஸ் அவங்க டாஸ்கில் எக்ஸ்கியூசஸ் நிறைய இடத்துல கொடுத்துருந்தாங்க, இன்வால்மெண்ட் கம்மியாக இருந்தது. ஆனால் நான் வந்துட்டு இறங்கி நிறைய இடத்துல விளையாடினேன். ஆனால் பரவாயில்ல, இன் தி எண்ட் இட் இஸ் ஆடியன்ஸ் சாய்ஸ். எதுவாக இருந்தாலும் எனக்கு இப்போ நிறைய லவ் கிடைச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் அப்படியே எனக்கு அன்னைக்கே தெரியல. பிக் பாஸ் வீட்டில் யாரை மிஸ் பண்ணுறீங்க? பிக் பாஸை மிஸ் பண்ணுறேன், ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவர் வாய்ஸ் கிட்டோன்னு எனக்கு உடம்புல ஒரு மாதிரி கூஸ்பம்ஸ் ஆகிடும். லிட்டலாக எல்லாரும் ஒரு லவராக அவரை பார்ப்பாங்க. எனக்கு அந்த வீட்டில் இருக்கிற என்னோட அப்பாவை நான் பார்த்தேன். ஒரு இடத்துலையும் ஒரு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை பேசுகிறதா இருக்கட்டும், நான் அப்பப்போ நான் லிட்டலாக அவர் அப்பா அப்படின்னு லைக் பாஸ், லைக் ஒரு குழந்தை லவ். நான் அவர்கிட்ட கேட்ட குழந்தைய சாரி 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 பாஸ், சாரி பாஸ் அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ ரொம்ப மிஸ் பண்ணுறது அவரை தான். இங்கே மக்கள் நிறைய பேர் உங்களை மிஸ்யூன்னு சொல்லிட்டு இருக்காங்க. I miss you too. பிக் பாஸ் வீட்டில் போர் அடிக்காதா ஃபோன் இல்லாமல்? இல்லைங்க, ஆக்சுவலி போர் அடிக்க டைமே இல்லை. உள்ள ஒன்று டாஸ்காக வந்துடும். அதுக்கப்புறம் உள்ள வந்துட்டு சமைக்கிறதா இருந்தது. அண்ட் நிறைய சண்டைகள் வந்துடும். ஃபோனா நான் ஃபோனை மறந்துட்டேன். வெளியில வந்தோடனே வந்துட்டு என் கையில் அந்த ஃபோன் கொடுத்தா, ஓ இப்படி தொட்டா வந்துட்டு ஃபோன் கட் ஆகுதா, இப்படி தொட்டா ஆன் ஆகுது, இப்படி தொட்டி தல்னா வந்துட்டு ஸ்வைப் ஆகி ஸ்க்ரால் ஆகுதா அப்படின்னு ஒன்று எனக்கு நிஜமாவே அந்த ஒரு ஃபீலிங் ரொம்ப புதுசாக இருந்தது. ஏன்னா நம்ம எல்லாரும் ஃபோனோட வாழ்ந்துட்டோம். வெளியில போயிட்டு எனக்கு ஃபோனோட எனக்கு அவசியமே படலை. இப்போ எனக்கு ஃபோன் தானே வேணாங்க, நான் ஃபோன் இல்லாமல் நிம்மதியாக தான் இருக்கு. கெமி போகும்போது ரம்யா அவ்வளோ அழுதாங்களே, ஆனால் பிபி வீட்டில் இருக்கும்போது அவ்வளோ க்ளோஸாக ஒன்றும் தெரியல. போகும்போது மட்டும் ஏன் எதுக்கு இவ்வளோ ஃபீலிங்ஸ்? ஆக்சுவலி ரம்யா எனக்கு க்ளோஸ் தான். உள்ள ரம்யா வந்துட்டு என் கூட ரொம்ப கனெக்ட் ஆவாங்க நிறைய விஷயத்துல. ஏதாச்சும் ஒரு கஷ்டம்னா வந்து பேசுவா. நான் வந்துட்டு ஜாலியாக சிரிச்சுட்டே, அதாவது ஏதாச்சும் சொன்னா கூட போய் திட்டுவேன், ஏன் இப்படி பண்ண, யாரும் சொல்லியிருக்காங்க அவங்களுக்குன்னு தெரில. ஏதாச்சும் தப்பு பண்ணாலும் சரி, நல்லது பண்ணாலும் சரி, நான் ரம்யா கிட்ட போய் நிறைய பேசுவேன். இப்படி பண்ணாது, இப்படி பண்ணு, அவளை சிரிக்க வச்சிருவேன். ஏதாச்சும் ஒன்று கஷ்டமா ரொம்ப ஃபீல் பண்ணுவா, ஹர்ட் ஆகி அழுதுருவா. இல்லை ஏன் அழுகுற, அழுகிட்ட டம் அப்படி
அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு கியூட் சண்டைலாம் ஓடிட்டு இருக்கோம். அவன் ஆனோன்னா நைட் ஆனால் வந்துட்டு க்யூட்டாக வந்துட்டு ஆக்கி அப்படின்னு எனக்கு ஹக்ஸ் கொடுக்க ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஹக்ஸ் எல்லாம் கொடுத்தா அந்த ஒரு கியூட் கனெக்ட் இருக்கும். ஸோ அது த்ரூ அவுட் த டே இருக்குமான்னு தெரியல. ஆனால் இருக்கிற வேண்டிய இடத்துல அங்கங்கே நான் கேம் இல்லாத டைமில் நான் வந்துட்டு நிறைய லவ் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான் அவளை. ஸோ நான் கிளம்புவேன், அவ எதிர்பார்க்கல. அவள் எப்பவுமே சொல்லுவா, கெமி நான் கிளம்புறப்போ நீ அழுவியா, நீ அழுவணும் ஓகேவா, நான் கிளம்புறப்ப நீ நல்லா அழுவணும் அப்படின்வா. சரி மென்டல், நீ கிளம்பலாம் மாட்ட அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அவள் ஒரு இடத்துல வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவா. ஆனால் எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு நான் கிளம்புனப்போ. நான் பார்க்கல அவளை அழுகிறத. வெளியில் வந்து நிறைய அழுதாங்கன்னு சொன்னாங்க, எனக்கு கஷ்டமாச்சு. ரம்யா நீ நல்லா ஆடு, இப்பயா சூப்பராக ஆடு, நிறைய விஷயம் நான் சொல்லியிருக்கேன், நான் சொல்றது பண்ண மாட்டேங்கிறாங்க. பண்ணா ஓகே ஜாலியாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச டாஸ்க்னா எந்த டாஸ்க் சொல்லுவீங்க? எனக்கு பிடிச்ச டாஸ்க் ஃபிசிக்கல் டாஸ்க். இந்த மாஸ்க் டாஸ்காக இருக்கட்டும், அந்த இடத்துல வேற 4-5 பேர் வந்து இது பண்ணது, அதுக்கப்புறம் இந்த கேப் தொப்பி அந்த டாஸ்க் நானும் ரம்யாவும் அதில் இது பண்ணி எனக்கு அந்த மாதிரி டாஸ்க்னா ரொம்ப பிடிக்கும். லைக் பசங்களாக இருந்தாலும் சரி பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட மோதி அது வெளியில் வர்றது ஒரு நல்லா இருக்கும். ஸோ எனக்கு அந்த மாதிரி டாஸ்க் ரொம்ப பிடிக்கும். டாப் 5 கண்டஸ்டன்ட்ஸ்னா யார் சொல்லுவீங்க? டாப் 5 சத்தியமா சொல்றேன், யாரையும் சொல்ல முடியாதுங்க. டு பி ஆனஸ்ட், ஏன்னா இப்போ ஒரு வாரம் ஒருத்தர் வந்துட்டு மாறிக்கிட்டு இருக்காங்க. சடனா ஒரு வாரம் ஒருத்தவங்க சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அடுத்த வாரம் காண போயிடுவாங்க. ஒரு வாரம் ஒருத்தவங்க ப்ளூமாய் இப்படி இருக்கும் ஒருத்தரோட கிராஃப். ஸோ யாரு டாப் 5 வருவாங்கன்னா தெரியாது. ஏன்னா நாங்க யோசிச்சது எதுவுமே உள்ள நடந்தது இல்லை. நாங்க ஒன்று யோசிப்போம், உள்ள ஒன்று நடக்கும், உள்ள ஒரு ரியாக்ஷன் வரும். ஸோ அதனால டாப் 5 கஷ்டம். உங்களுக்கும் சர்ப்ரைஸ், எனக்கும் சர்ப்ரைஸ் தான். கனி உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டாங்களா? கனி வந்துட்டு ஆமா ஒரு இடத்துல எப்படின்னா லிட்டரலா கனி எப்படி சொல்லுவேன்னா, அவங்க வந்துட்டு வெரி ஸ்வீட் பர்சன். ஜென்யூன்லி அவங்க ஸ்வீட்னஸோட பேசுவாங்க, அது அவங்க ப்ளஸ் ஒரு ரிலேட்டிவ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, வீட்டில் வந்துட்டு ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க தெரியுமா, மா நீ வந்து இன்ஜினியரிங் படிக்காத, இப்போ இதுவா நான் வேற படின்னா அவங்க வந்து நமக்கு நல்லது சொல்ற மாதிரி இருக்கும். ஆனால் அது ஆக்சுவலி அவங்களோட பெனிஃபிட்டுக்காக அவங்க ஒன்று அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ என்னோட ஒரு சண்டையிலையும் அப்படிதான். நான் ரொம்ப கோவப்பட்டு ஒரு விஷயத்துக்காக நான் சண்டை போட்டு நான் நின்றேன், நான் இமோஷனலாகி அழுதேன். அப்போ என்ன வந்துட்டு நீ அழுவாத, நீ வந்துட்டு இந்த மாதிரி கத்தாத, இந்த மாதிரி பண்ணாத, விட்டு கொடுக்கறது தான். என்னைக்கா இருந்தாலும் விட்டு கொடுத்தாதான் சம்திங் என்னமோ சொல்லி என்னை ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்போ எனக்கு புரியல. ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு நான் யோசிச்சேன், ஐயோ நம்ம கேமே மாறிச்சே, இப்போ நான் ஆஃப் ஆயிட்டேன், நான் வந்து பேசுறதை நிறுத்திட்டேன். ஸோ அப்புறம் தான் நான் வந்துட்டு அதை விட்டு வெளில வந்து வேணாம் நம்ம யார் பேச்சும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை விட்டு வெளில வந்துட்டேன். You are the most positive person in the house. Who is that most toxic person in the house? ஏங்க ஃபர்ஸ்ட் லைன் சொன்னது நல்லா இருந்தது. தேங்க்யூ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ, ரொம்ப பாசிட்டிவ் பர்சன் சொன்னதுக்கு. லாட்ஸ் ஆஃப் லவ். ஏன்னா எனக்கு அப்படி இருக்க ரொம்ப பிடிக்கும். டாக்ஸிக்கா அன்டவுட்டட்லி பாரு. எவ்வளோ நம்ம பேசி புரிய வச்சாலும் அவகிட்ட நான் நிறைய பேசியிருக்கேன், நிறைய மாறி இருக்கா. ஆனால் மாறி நெக்ஸ்ட் டே வந்துட்டு நான் ஒன்று பார்த்துருவேன். நான் இப்போ ஒரு இருந்த டைம்லாம் டைரக்டாகவே கேட்க ஆரம்பிச்சேன், ஏன் பாரு எதுக்கு நம்ம என்ன பண்ணுறது, அது சிரிச்சுட்டே ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் அது நல்லது இல்லை. ஸோ அவங்க தான். உள்ள யாரு ஃபேக்காக இருக்காங்க? ஃபேக்கா? எல்லாரும் அவங்க விதத்தில் ஃபேக்காக இருக்காங்க. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் சபரியை சொல்லணும்னா, எனக்கு சபரியை வெளியிலே தெரியும். ஆனால் அந்த சபரி உள்ளே இருக்கானான்னு கேட்குறா, கிடையாது. உள்ளே இருக்கிற சபரி வேற. நான் அதை அவங்ககிட்டயே சொல்லியிருக்கேன், ஏன் வித்தியாசமாக இருக்கேன், லைக் எனக்கு வெளியில் பார்த்த சபரி வேற அப்படின்ட்டு. பிகாஸ் வந்துட்டு
ஃபேக்குன்னு சொல்ல மாட்டேன். நடுவுல இருந்தது அவர் அந்த கிரேசியா பண்ணதான் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. வாட்டர் மெலனை போய் அந்த பயமூத்துறதுனால that was very different. ஃபேக்கா இல்லையான்னு சொல்ல முடியாது. வேற யாரு, வியானா நிறைய போய் சொல்லுவாங்க, நிறைய ஃபேக்கா அந்த அந்த கியூட்னஸ், அந்த வாய்ஸ் நிறைய இடத்துல வந்துட்டு எப்படி நானே தமிழ் கிடையாதுங்க, ஆனா நான் முடிஞ்ச அளவுக்கு நான் இவ்வளவு வருஷம் இருந்ததுக்கு நான் பேசுறேன். சில விஷயங்கள் சில அர்த்தங்கள் எனக்கு புரியாது, தெரியலனாலும் நான் கேட்பேன். ஆனா அவங்க சொல்ற ஒரு விஷயம் எனக்கு அது மேட்ச் ஆகாது. அண்ட் நிறைய விஷயங்களை கேட்டாலும் அது வந்துட்டு பொய்ன்னு நமக்கு பச்சையா தெரியும். ஆனா அது வந்துட்டு நல்லா அது கியூட்டா ஒரு பேசி அதை கவர் பண்றாங்க. யார் டைட்டில் வின் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா வைல்ட் கார்டில் போனேன்னா நான் ஜெயிப்பேன். ஸோ அந்த வீக் நீங்கள் எலிமினேட் ஆகலைன்னா வேற யார் ஆயிருப்பா? எனக்கு 3 பேர் மேலே இருந்தது. தட் இஸ் அரோரா, பிரஜுன் அண்ட் ரம்யா. தெரில அந்த 3 பேர்ல யாரு எப்படின்னு தெரியல. பிகாஸ் ஒருத்தர் ஒரே மாதிரி விஷயத்துக்காக சொல்றேன்னா கிடையாது. பிரஜன் அவங்க விடுற வார்த்தைகள், அவங்க விளையாடுற அந்த கேம் பிளே. அரோரா வந்துட்டு காணும் அண்ட் உள்ள எப்படி என்ன பண்ணா எப்படி தெரியலான்னு ஒரு இது கிடைச்ச உடனே இந்த பசங்களோட வந்துட்டு ஃபர்ஸ்ட் துஷாரோட இருந்தா, அது துஷார் போன உடனே காணாம போயிட்டா. இப்போ வந்துட்டு கம்ருதனை பிடிச்ச உடனே திரும்ப அவ வந்துட்டு வெளில வர ஆரம்பிச்சிட்டா. ஸோ அரோரா அண்ட் தென் ரம்யா வந்துட்டு அவ தெரில, ஒரு சைட்ல வந்து டாஸ்க்னா ஆடுறா, ஒர்க்கா கொடுத்தா எக்ஸ்கியூசஸ் கொடுப்பாங்க. அது நம்ம மாத்த சொன்னாலும் இல்லை இந்த மாதிரி விளையாட அந்த மாதிரி விளையாட சொன்னாலும் இன்னும் வெளியில வரலையோ அப்படின்ட்டு. பிக் பாஸ் வீட்டில் நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்னா என்ன விஷயம்? பொறுமை, பேஷன்ஸ் அண்ட் கேட்கறது. உள்ள போனோடனே லைக் நானும் ஷார்ட் டெம்பர்ட் கத்துக்கிட்டே இருப்பேன். நான் பாயிண்ட்டுக்கு கத்துவேன், பேசுவேன், சண்டை போடுவேன். உள்ள போய் மற்றவங்க ரியாக்ட் பண்றதை பார்த்தோன்னே இப்போ ஒருத்தவங்க கத்துக்கிட்டே இருக்காங்க, இன்னொருத்தவங்க வந்துட்டு கேட்கவே இன்னொருத்தவங்களும் கத்துக்கிறாங்கன்னா அது யாருக்கும் கேட்காது. ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா கேட்டுட்டு அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கலாம். ஸோ அது ரொம்ப முக்கியம் வாழ்க்கைக்கும் இதுக்கும். நான் மற்றவங்கள பார்த்து நான் அதை நான் கத்துக்கிட்டேன். நான் அப்படிதான் இருந்தாலும் லைவ் எக்ஸாம்பிளா பார்த்துட்டு நான் அதை கத்துக்கிட்டேன். We miss you from Malaysia. Oh, thank you. ஸோ ஸ்ரீலங்காவில் வந்து இன்னொருத்தன் போட்டிருக்காங்க. So cute. ஸோ நிறைய பேர் ஆயக்கா வி மிஸ் யூ. ஸோ மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மக்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோ லவ் கொடுத்ததுக்கு அண்ட் இன்னும் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அண்ட் எனக்கு யாரெல்லாம் ஓட் போட்டிங்களோ அவங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஏன்னா எனக்கு எப்படி ஓட்ஸ் வரும் நான் உள்ள இருந்தப்போ ரொம்ப ஃபீல் பண்ணேன். யாருக்கும் நம்மள தெரியாது, எனக்கு ஓட் பண்ணுவாங்களா இல்லையா. ஸோ ஒரு இடத்துல நான் சொல்லியிருப்பேன், எனக்கு தெரில, என் கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஓட் போடுங்க, பிடிக்கலன்னா நான் அனுப்பிச்சிருங்க அப்படின்ட்டு. அது ரொம்ப உண்மையாக சொன்னேன். அண்ட் ரொம்ப அழகாக எனக்கு நிறைய பேர் 50 நாள் என்னை உள்ள இருக்க வச்சிருக்கீங்க. அண்ட் உங்களோட லவ், உங்களோட ஓட்ஸ், உங்களோட பாசத்தினால தான். அண்ட் ஐ லவ் யூ மோர். அண்ட் இதுக்கப்புறம் வெளியில வந்துட்டேன், இதோட முடிஞ்சிருமான்னு கேட்காதுங்க. நான் இன்னும் உங்களை என்டர்டெயின் பண்ணுவேன். என்னால முடிஞ்ச எல்லா விதத்துலயும் உங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்மைல் உங்க வாயில வர மாதிரி நான் பண்ணுவேன். லவ் யூ. தேங்க்யூ.